சமீபத்துல துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இவங்க 3 பேருமே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்த மேற்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 2, 3 மாதங்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவும், பாகிஸ்தானுமே பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள மேற்கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சரத்த இதுல சேர்த்திருக்காங்க. இந்த 3 நாடுகள்ல எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினாலும், அது இந்த 3 நாடுகளின் மீதான தாக்குதலா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய சாராம்சமா இருக்கு. குறிப்பா இந்த ஒப்பந்தம் எப்படி ஐரோப்பாவுல நேட்டோ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஒரு நேட்டோவை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு பார்க்கப்படுது. குறிப்பா இந்த கூட்டமைப்பினால இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு ஆங்கிளும் பார்க்கப்படுது. இப்போ திடீர்னு மத்திய கிழக்குல இப்படி ஒரு கூட்டமைப்பு, அதுவும் எல்லாம் அமெரிக்க சார்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் இப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அமெரிக்க சார்புல இருக்கிற நாடுகள் இப்படி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துறதுன்றது அதிசயம் இல்லை. நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய துருக்கி இப்படியான ஒரு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்யறதுதான் இன்னைக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். அப்போ இப்படி ஏன் இதனுடைய தொடக்கம் எதுவா இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு முதல்ல அந்த இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் சவுதி அரேபியா வழியா கடந்து சென்று அது அவங்களுடைய எந்த ஒரு ரேடார் அமைப்புலையும் கண்ணிலையும் படாம அங்க கத்தார்ல ஒரு தாக்குதல் தொடுத்துதான் இதோடைய தொடக்கமா இருந்தது. அப்ப இது எதை காமிச்சது அப்படின்னா, அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளவாடங்களை வாங்கி தன்னை தற்காத்துக்கிறது, தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய பாதுகாப்பையும் தற்காத்துக்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் ஏற்படுத்தி இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க.